வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 100% பயனுள்ள ஒரு பதிவாக இந்த பதிவு இருக்க போகுதுங்க. பொதுவாக நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு திருமணம் நடந்த உடனே புத்திர பாக்கியம். ஒரு சிலருக்கு திருமணம் ஆகிட்டு 6 மாதத்துக்குள்ளார குழந்தை பாக்கியம் நின்றுடும், இல்லை வருஷம் திரும்புறதுக்குள்ளார குழந்தை பாக்கியம் பிறந்துடும். ஒரு சிலருக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். ஒரு சிலருக்கு 10 வருஷம் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு சூழலெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பொதுவாக குழந்தை பாக்கியம் அப்படின்றது கல்யாணத்தை நம்ம சொல்லுவோமே, கல்யாணம் ஆயிரங்காலத்து பயிருன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி இந்த குழந்தை பாக்கியம்ன்றது கடவுள் கொடுக்கக்கூடிய வரம், பிரார்த்தம், கொடுப்பனை. அப்பேற்பட்ட புத்திர பாக்கியம் தடையாக இருக்கிற நண்பர்களுக்கு மிக சிறந்த ஒரு தருணம் இந்த தருணம். பொதுவாக இந்த பிரபஞ்சம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சக்தி. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான ஒரு பலன்களை கொடுக்கறது இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான ஒரு பலன்களை கொடுக்கும். அந்த மாதிரி இந்த கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு புத்திர செல்வத்துக்காக சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு 15 நாளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சாமி சத்தியமாக ஆதாரபூர்வமான ஒரு பதிவு, ஆதாரபூர்வமான ஒரு பலன். இந்த பலன் அலசி ஆராய்ஞ்சி ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த பதிவு நான் உங்களுக்கு கொடுக்குறேனுங்க. எத்தனை ஜோசிகாரங்க மனசில் இந்த பதிவு பதிஞ்சிருக்குதுன்றது எனக்கு தெரியல, இந்த விஷயம் உணர்ந்தாங்கன்றது எனக்கு தெரியல. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கான ஒரு விஷயம் நடக்கணும், நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும், ஏதோ ஒரு வகையில் இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய முழுமையான வளர்ச்சி உங்களுக்கு வரணும் அப்படின்ற ஆதங்கத்தில் தானுங்க இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன். பொதுவாக புத்திரஸ்தானம் அப்படின்னு ஒரு கிரகம் இருக்குதுங்க, புத்திர காரகன் அப்படின்னு ஒரு கிரகம் இருக்குதுங்க. எல்லாத்துக்கும் 2 கிரகம் வரும். திருமண காரகன் ஒன்று இருக்கும், திருமண ஸ்தானாதிபதினு ஒன்று இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த புத்திரஸ்தானம் அப்படின்றது முதலுக்கு நம்ம வந்துடுறோம். கடக ராசிக்கு புத்திரஸ்தானம் அப்படின்னா 5வது பாத்தியம், 5வது பாவகம். எல்லா ராசிக்கும் எல்லா லக்னத்துக்கும் புத்திரஸ்தானம்ன்றது 5வது கட்டம் தானுங்க. கடகராசிக்கு மட்டும் என்ன வேறையா? இல்லை, 5வது கட்டம்தான். அப்போது அந்த 5வது பாவகத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி நண்பர்களுக்கு செவ்வாய். அந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தில் புத்திர காரகனோட சேர்ந்திருக்கிற அருமையான தருணம், அற்புதமான தருணம். இந்த தருணம் மீண்டும் வர்றதுக்கு சாமி சத்தியமாக 12 வருஷம் ஆகும். ஐயா, இன்னைக்கு காய்க்கக்கூடிய கலாக்கா தான் நமக்கு முக்கியமே தவிர நாளைக்கு காய்க்கக்கூடிய பலாக்கா நமக்கு முக்கியம் இல்லைங்க, இல்லையா? இன்னைக்கு வயிற்று வலிக்கு நமக்கு மருந்து தேவை. இன்றைக்கி புத்திர பாக்கியம் இல்லாமல் யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாமே செஞ்சு பார்த்துட்டேனுங்க. போகாத கோவில் குளம் கிடையாது, பண்ணாத பரிகாரம் கிடையாது, பார்க்காத வைத்தியம் இல்லை, இது வரைக்கும் ஒரு புழு பூச்சி வயிற்றில் தங்கலிங்க அப்படின்னு ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய தம்பதிகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சத்தியமாக சொல்கிறேன், இந்த தருணத்தில் புத்திர பாக்கியத்துக்கு உண்டான ஒரு செயல் செய்கிறதன் மூலமாக 100% அருமையான ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. திருமணமாகி ரொம்ப நாட்கள் ஆகிடுச்சுன்னா மருத்துவ ரூபத்தில் பார்த்துக்கிடுங்க. இல்லை சார் 2 வருஷம் 3 வருஷம் தான் ஆகுது, இயற்கையாகவே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தங்கும். இந்த நேரத்தில் கரெக்டாக ஜூலை மாதம் 26ஆம் தேதி, ஜூலை 26ஆம் தேதி நல்லா கேட்டுக்கிடுங்க. ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை 15 நாட்கள் வரும். ஜூலை 26ன்றதை விட ஜூலை 25ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிடும், சரிங்களா? ஜூலை 26ஆம் தேதின்றதை விட 25லே ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் வரும். கிட்டத்தட்ட 15 நாள் முழுசாக இருக்குது. கடகராசி நண்பர்களுக்கு புத்திர செல்வம் பெறுகிறதுக்கு உண்டான தருணம். புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் புத்திர காரகனோட சேர்ந்து 11வது பாவகம் லாபஸ்தானத்தில் இருப்பாங்க. 2 பேருமே புத்திர ஸ்தானாதிபதி புத்திர காரகன் 2 பேருமே சேர்ந்து இருக்கிறதுனால குரு மங்கள யோகம். இது ஒரு புறம் இருக்கட்டும்.
2 பேருமே குருமங்கள யோகமாக இருந்து இந்த கடகராசிக்கு 5வது பாவகமான செவ்வாய் தன்னுடைய சொந்த வீடான புத்திரஸ்தானாதிபதியான தன்னுடைய சொந்த வீடுன்னு சொல்லக்கூடிய 5வது பாவகத்தை பார்ப்பாங்க. புத்திரஸ்தானாதிபதியும் புத்திர காரகணம் ஒரே பாவகத்தில் இருந்து சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் இருப்பாங்க. இந்த நாளில் நீங்கள் எத்தனை ஜோதிடர் வேணும்னாலும் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு தப்புன்னு சொன்னால் என் மேலே நீங்கள் வழக்கே போடுங்க. நான் ஓப்பனாக உங்ககிட்ட நான் சொல்கிறேனுங்க. புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு, இந்த சந்திரன் கடகராசிக்கு அதிபதி சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் 15 நாள் செவ்வாய் இருப்பார். இந்த 15 நாளும் இந்த குரு பகவானும் நமக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் தான் இருப்பாங்க. அப்போ 2 பேருமே உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தை பார்ப்பாங்க. 5வது பாவகன்றது புத்திரஸ்தானம். இவங்க 2 பேர் இருப்பாங்க இல்லையா, செவ்வாவும் குருவும் இருக்காங்க இல்லைங்களா. இந்த கடகராசிக்கு 11 குடையவன், கடகராசிக்கு 4 குடைய சுக்கிரன். அந்த சுக்கிரன் இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் இருப்பார், குடும்பஸ்தானத்தில் இருப்பார், உடல்ஸ்தானத்தில் இருப்பார். அப்போ உடல் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள், கர்ப்பப்பையில் கோளாறு இருக்குதுங்க, ஹார்மோன்ஸ் சுரக்கலைங்க ஐயா, இயற்கைக்கு மீறிய ஒரு சக்தி கிடையாதுங்க ஐயா. மருத்துவத்தில் இவங்களுக்கு குழந்தையே தங்காதுன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உருவானதை நம்ம பார்த்துருக்கோம், குழந்தை பாக்கியம் பிறந்தது பார்த்துருக்கோம். மருத்துவத்தில் இவங்களுக்கு குழந்தை பாக்கிய தடை கிடையவே கிடையாது, நார்மலாக இருக்குது அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட குழந்தை பிறக்காததை நம்ம பார்த்துருக்கோம். முரண்பாடு இருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் அதுக்கு உண்டான நேரம் வந்தால் தான் அந்த செயல் நடக்குமே தவிர உங்களுடைய சௌகரியத்துக்கோ என்னுடைய சௌகரியத்துக்கோ ஒன்றும் கிடையாது. 100% சொல்கிறேன், கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு புத்திரஸ்தானம் அப்படின்ற ஒரு விஷயம், அப்படின்ற ஒரு பொக்கிஷம் ஜூலை மாதம் 25 இருந்து ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரை நிச்சயம் உருவாகும். இதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் வெளி ஊரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சாதகமான தசையோ சாதகமான புத்தியோ நடந்ததுன்னா 100% இல்லைங்க, 1000% சிறப்பான ஒரு நேரம் இது. நீங்கள் செய்யக்கூடிய வழிமுறைகள், நீங்கள் போகக்கூடிய கோவில் குளம், உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுடைய முன்னோர்களுடைய அனுகிரகங்களாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் செஞ்ச புண்ணியங்களாக இருக்கட்டும், எல்லாமே 100% இந்த பிரபஞ்சம் அள்ளி உங்கள் கையில் கொடுக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். அதாவது புத்திரஸ்தானாதிபதி புத்திர காரகன் சிறப்பான ஒரு அமைப்பு. அதுபோக இந்த 2 கிரகங்கள் இருக்கிற கிரகமும் சிறப்பான ஒரு நேரம். இந்த 2 கிரகங்களும் சந்திரனுடைய சாரம், 2 கிரகங்களும் புத்திரஸ்தானத்தை பார்க்குறாங்க. இதை விட ஒரு நல்ல நேரம் வரணுமா? சத்தியமாக வராது. வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கணும், காத்தடிக்கும் போது தூத்திக்கணும். இதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சாமி சத்தியமாக இது ஒரு பயனுள்ள ஒரு பதிவு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கடகராசியில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதை விட ஒரு புண்ணியம் வேறு எதுவுமே இல்லைங்க. புண்ணியம்ன்றது நம்ம தெரிஞ்சு பண்ணுறது மட்டும் இல்லைங்க, தெரியாமல் செய்கிறது கூட நிறைய நேரத்தில் புண்ணியமாக மாறும். நிச்சயமாக அது ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்குன்னு நான் நம்புகிறேனுங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய அந்த கருத்துக்கள், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் என்ன அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இன்னும் வேறு மாதிரி வீடியோ போடணும், இன்னும் பயனுள்ள ஒரு வீடியோ போடணுன்ற ஆர்வத்தை தூண்டும். சரிங்களா? அதுபோக 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் நம்ம யூடியூப் சேனல் தாண்டி இருக்குங்க. எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள் சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஒரு தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது என்றும் உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.